சித்திரை மாசத்துல பேபியோட பர்த்டே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய கப்பிள்ஸ் ஒண்ணு ப்ரீபோன் பண்ணுங்க, இல்லாட்டி சித்திரை முடியட்டும் அதுக்கப்புறமா போஸ்ட் டேட்டடா நாங்க குழந்தை பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செய்து. ஸோ பேபி எப்ப வெளியில வருவாங்கன்றத என்னை பொறுத்த வரைக்கும் பேபி தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மெடிக்கல் இண்டிகேஷன் இல்லாம அதுக்கு முன்னாடியே பேபி பெற்றுக்கணும்னு நினைக்கிறதோ இல்லாட்டி போஸ்ட் டேட்டடா விடுறதோ வேண்டாம். உங்களோட டியூ டேட் எப்படி இருக்குதோ, உங்க டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ தயவு செய்து அதையே ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நான் ப்ரீடர்ம்னால வர நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்திருக்கேன். தயவு செய்து அந்த ப்ரீபோன் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி போஸ்ட் டேட்டடா சப்போஸ் அந்த மேல் எல்லாம் டியூ டேட் வந்துருச்சுன்னா ஒரு வாரம் இருக்கட்டும் மேடம், நாங்க எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்படி கிடையாது. பேபி எப்ப டெலிவரி ஆகுது அப்படின்றது பேபி தான் டிசைட் பண்ணுது. ஸோ தயவு செய்து அந்த டேட்டை மாத்தணும்னு நினைக்காதீங்க. ஒருவேளை அந்த காலத்துல இந்த சித்திரை ரொம்ப ஹாட்டான கிளைமேட் இருக்கனால அந்த டைம் பேபி பிறந்தா நல்லது இல்ல அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். பட் இப்ப நிறைய மெடிக்கல் இனோவேஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. டெம்பரேச்சர் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. ஸோ உங்க பேபி என்னைக்கு பிறக்கிறாங்களோ அன்னைக்கு நல்ல நாளா நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.